இந்த 2025 குரு பயிற்சி பலன்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னும் போது இங்கே வந்து உங்களுக்கு சூரியன் தான் ஆட்சி அதிபதியாக வரார். ஸோ இந்த குரு எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தில் குரு வரார். என்னதான் நம்ம ரொம்ப நல்லா சம்பாதிக்க போகிறோம், எனக்கான அங்கீகாரம் வேணும், நான் ஒரு வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எதை எடுத்து வச்சாலும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. லாபத்தில் லாபம் பண்ணால் எப்படி இருக்கும், நமக்கு எல்லா செலவும் போக மீதி இருக்க தான் நமக்கு லாபம். ஸோ லாபத்தில் குரு வர்றது இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாவே இருக்க போது. என்னென்னா அது ராவுக்கு இது வர்றதுனால மட்டும் இவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு தடைகளையும் ஏற்படுத்துவார், நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில கொடுத்துருவாரு. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். மற்ற எல்லாமே இந்த வருஷத்தில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்ன ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க. என்ன தொழில் ரீதியாக இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சக்ஸஸ். பொதுவாக வந்துட்டு இவங்கெல்லாம் போய் ஒரு இடத்துல அடங்கி வேலையே பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்போ வேலையை விடுவாங்க, எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த வீட்டில் ஒரு பொம்மை பிள்ளை இருந்தால் கூட சரி, அது ஆம்பளை பையன் மாதிரி இருக்கும். எப்பவுமே துணிச்சலாக இருக்கும், அந்த ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்துட்டு யார்ட்டையும் நீ போய் நான் கொஞ்சம் அடங்கி பேசு, அடங்கி பேசுறது அதெல்லாம் நமக்கு வராத காரியம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வீட்டில் கூட சொல்லுவாங்க, இது எங்கிட்ட ஆம்பளை பெண்ணாக பிறக்கிறது பொம்மை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் துணிச்சல் ஜாஸ்தி, வேகம் ஜாஸ்தி, விவேகம் ஜாஸ்தி, இருட்டு பயம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து இந்த கேத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிழல் கிரகங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். குருவினுடைய பார்வை என்னதான் முயற்சி எடுத்து நல்லபடியாக கொண்டு போனாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குது. ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும்.